ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 8 பதம் 19. மாயா ஜவனிகா ஆச்சன்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யே மூடத்ருசா நடோ நாட்யதரோ யதா. டிரான்ஸ்லேஷன். நீங்கள் குறையுடைய புலன் உணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் ஆவீர். நீங்கள் மாயா சக்தியின் திரையால் மூடப்பட்டுள்ள குறையற்றவராகவே என்றும் இருக்கிறீர்கள். நடிகரைப் போல் உடை அணிந்திருப்பவரை அடையாளம் காண முடியாததைப் போலவே முட்டாள்களின் கண்களுக்கு நீங்கள் புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். குறைந்த அறிவுள்ளவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று தப்பாக எண்ணுகின்றனர் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இதனால் அவர்கள் அவரை ஏளனம் செய்கின்றனர். இதைத்தான் குந்தி தேவியும் இங்கு உறுதி செய்கிறாள். பகவானின் அதிகாரத்தை எதிர்ப்பவர்கள் சிற்றறிவுடையவர்கள் ஆவார்கள். இவர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர். அசுரர்களால் பகவானின் அதிகாரத்தை ஏற்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கிடையில் ராமர், நரசிம்மர், வராகர் போன்ற உருவங்களிலோ அல்லது அவரது சுயமான கிருஷ்ண ரூபத்திலோ தோன்றும் பொழுது மனிதர்களால் இயலாத பல அற்புதமான செயல்களை அவர் நிகழ்த்தி காட்டுகிறார். இந்த மகா புராணத்தின் 10வது காண்டத்தில் நாம் காண இருப்பதைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது தாயின் மடியில் படுத்திருந்த நாட்களிலிருந்தே பல அமானுஷ்யமான செயல்களை செய்துள்ளார். பூதனா அரக்கி குழந்தை கிருஷ்ணரை கொல்வதற்காக அவளது முலைக்காம்பில் விஷத்தை தடவி இருந்தாள் என்ற போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை கொன்றுவிட்டார். அவளது முலைப்பாலை பகவான் ஒரு சாதாரண குழந்தையைப் போலவே உறிஞ்சி குடித்ததுடன் அவளது உயிரையும் சேர்த்து குடித்துவிட்டார். அதைப்போலவே சிறுவனொருவன் சிறு பொம்மையை கையில் எடுப்பது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கினார். பிருந்தாவன வாசிகளை காப்பாற்றுவதற்காக மலையை தூக்கியவாறு அவர் சில நாட்கள் நின்றிருந்தார். இவை புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும் உபனிஷதங்கள் போன்ற அதிகாரபூர்வமான வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள சில அமானுஷ்யமான செயல்களாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் வடிவில் அற்புதமான உபதேசங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அளித்துள்ளார். ஒரு வீரர், இல்லறவாசி, ஆசிரியர் மற்றும் துறவி ஆகிய நிலைகளில் அற்புதமான திறமைகளை காட்டி பகவான் நமக்கு பாடம் புகட்டுகிறார். வியாசர், தேவலர், அசிதர், நாரதர், மத்வர், சங்கரர், ராமானுஜர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஜீவகோஸ்வாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஆகியோரும் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில் வரும் மற்ற ஆச்சாரியர்களும் அவரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இவர்களைப் போலவே பகவானும் வேத நூல்களின் பல இடங்களில் இந்த உண்மையை அறிவித்துள்ளார். எனினும் பகவானை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்ள தயங்கும் அசுர இயல்புகளை கொண்ட ஒரு பிரிவினர் இருக்கத்தான் செய்கின்றனர். அவர்களுடைய குறைந்த அறிவும் கடந்த மற்றும் நிகழ்காலங்களில் அவர்கள் செய்த பல்வேறு தீய செயல்களினால் விளைந்த அவர்களது வீண் பிடிவாதமுமே இதற்கு காரணமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இத்தகைய மனிதர்களின் முன் நின்று கொண்டிருந்த போதிலும் அவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. மற்றொரு சிரமம் என்னவென்றால், குறையுடைய தங்களது புலன்களையே அதிகமாக நம்பியிருப்பவர்களாலும் அவரை பரமபுருஷ பகவானாக உணர்ந்தறிய முடியாது.
இத்தகு மனிதர்கள் நவீன விஞ்ஞானிகளை போன்றவர்கள் ஆவார்கள். அவர்கள் தங்களது பரிசோதனை அறிவினால் அனைத்தையும் அறிய விரும்புகின்றனர். ஆனால் குறையுடையதான பரிசோதனை அறிவினால் பரமபுருஷ பகவானை அறிவது சாத்தியமல்ல. அவர் இங்கு அதோக்ஷஜ அல்லது பரிசோதனை அறிவின் எல்லைக்கும் அப்பாற்பட்டவர் என்று விவரிக்கப்படுகிறார். நம்முடைய எல்லா புலன்களும் குறையுடையவையே. அனைத்தும் நம்முடைய கண்காணிப்பில் உள்ளதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நமது ஆட்சிக்கு உட்படாத சில பௌதீக சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே பொருள்களை நம்மால் காண முடிகிறதென்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பகவான் புலன்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டவர் ஆவார். பந்தப்பட்ட ஆத்மாக்களின் இந்த குறையை முக்கியமாக குறைந்த அறிவுள்ளவர்களான பெண்கள் பிரிவினரின் இந்த குறையை குந்தி மகாராணி ஏற்றுக்கொள்கிறாள். குறை அறிவுடைய மக்களுக்கு கோவில்கள், மசூதிகள் அல்லது தேவாலயங்கள் தேவைப்படுகின்றன. இதனால் பகவானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவும் அத்தகைய புனித இடங்களில் உள்ள அதிகாரிகளிடமிருந்து பகவானை பற்றி கேட்கவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு துவக்க நிலையிலுள்ள இந்த ஆன்மீக வாழ்வு அவசியமாகும். பொதுமக்களுடைய ஆன்மீக பழக்க வழக்கங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு தேவைப்படும் இத்தகைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைப்பதை மூடர்கள்தான் குற்றம் கூறுவார்கள். சுறுசுறுப்பான சேவையின் வாயிலாக முன்னேறிய பக்தர்கள் பகவானை தியானிப்பதால் எவ்வளவு நன்மையை பெறுகின்றனரோ அதே நன்மையை கோவில்கள், மசூதிகள் அல்லது தேவாலயங்களில் உள்ள பகவானுடைய அதிகாரிகளின் முன் தலைவணங்கும் பாமர மக்களும் பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 8 குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் பதம் 19 பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.